ஜூன் 23 புனித ஜோசப் கஃபாசோ. இத்தாலி நாட்டில் உள்ள காஸ்டல் நோவா தே அஸ்டி பகுதியில் வாழ்ந்த விவசாய குடும்பத்தில் கிபி 1811 ஆண்டு ஜனவரி 15ஆம் நாள் பிறந்தார் ஜோசப் கஃபாசோ. சிறுவயதிலேயே ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்ட இவர் திருப்பலியில் பங்கெடுப்பதிலும் ஜெபமாலை ஜபிப்பதிலும் ஆர்வத்தோடு இருந்தார். தன் பகுதியில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு மறைக்கல்வியினை கற்றுக் கொடுத்த ஜோசப் கஃபாசோ குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1833ஆம் ஆண்டு தன் 22வது வயதில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1836ஆம் ஆண்டு தூரி நகரில் அமைந்திருந்த குருமடத்தில் அறநெறி இறையியல் பேராசிரியராக பணி செய்த அருட்தந்தை ஜோசப் கஃபாசோ இளம் குருக்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார். மரியன்னையின் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் பக்தியோடு இருந்த அருட்தந்தை கஃபாசோ புனித தொன்போஸ்கோவிற்கு ஆன்ம ஆலோசகராக இருந்து அவரை வழிநடத்தினார். ஏழைகள் மீதும் ஆதரவற்றோர் மீதும் அன்பு கொண்டிருந்த அருட்தந்தை ஜோசப் கஃபாசோ தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு அளித்தார். சிறைச்சாலைகளுக்கு சென்று அனைத்து கைதிகளையும் சந்தித்து ஆறுதல் கூறிய அருட்தந்தை ஜோசப் கஃபாசோ கிபி 1860ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் நாள் தன் 49வது வயதில் விண்ணகமடைந்தார். தன் வாழ்வினில் கடுமையாக உழைத்து இரக்க செயல்கள் செய்து வாழ்ந்து வந்த அருட்தந்தை ஜோசப் கஃபாசோவினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1947ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி சிறை கைதிகளுக்கும் சிறைப்பணி செய்வோருக்கும் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோசப் கஃபாசோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிறையில் வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம்.